வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான மார்க்கெட் எப்படி ரன் ஆகிருந்தது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அண்டு மார்க்கெட் சினாரியின் அடிப்படையில் எப்படி ரன் ஆகிருந்தது, ஸோ நாளைக்கான 0 to ஹீரோ எக்ஸ்பைரி எப்படிலாம் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி, டேபிளில் நமக்கு என்னென்ன லெவல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு சேனல் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 3வது வருஷத்தில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். தேர்ட் இயரில் நம்ம ஃபார்வர்டாக போயிட்டுருக்கோம். ஸோ 2 வருஷம் முடிஞ்சது ஆல்மோஸ்ட். இந்த 2 வருஷத்தில் நீங்கள் ஒரு விஷயம் கவனித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நிறைய இண்டிகேட்டர்ஸோ இல்லை நிறைய ஸ்ட்ராட்டஜிஸோ அதெல்லாம் போட்டிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, குறிப்பிட்டு ஒரு கான்செப்டில் அந்த அனாலிசிஸ் மூலியமாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸோ இல்லை நிறைய இண்டிகேட்டர்ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுடைய சேனலில் இருக்காது. நிறைய சேனலில் நீங்கள் போய் யூடியூப் சேனலில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸு, நிறைய பேட்டர்ன்ஸு, நிறைய பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். நம்மளதில் அப்படிலாம் இருக்காது. ஏன் அப்படின்னா, முழுக்க நம்ம இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் சினாரியோ அண்ட் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இதை பொறுத்து மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, அதில் நம்ம எப்படி ப்ராபபிலிட்டி எடுக்கிறதுன்னு தான் விஷயமே. அப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட்டே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் அதில் என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். எந்த மாதிரி நம்ம பை பண்ணணுமா செல் பண்ணணுமா டைரெக்ஷனலாக தெரிஞ்சிடும். இன்கேஸ் நமக்கு ஏதாவது ப்ராபபிலிட்டியில் அந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் ஹெட்ஜோடு போகும்போது ஆல்மோஸ்ட் நம்ம அதை கவர் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம தனிப்பட்ட முறையில் பெருசாக அதுக்குன்னு ஸ்ட்ராட்டஜியோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். அதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட் அப்படின்றது ஒரு இன்சைடு ஓப்பன், எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ள ஓப்பன். நம்ம பொதுவாகவே ரெகுலராக சொல்லிட்டு வரோம், இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு உள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு வெளியில் ட்ரேட் ஆகாமல் உள்ளே ட்ரேட் ஆகிட்டு மார்க்கெட்டில் சைட் பேஸ் போகிறதுக்கு தான் அதிகபட்ச ப்ராபபிலிட்டி. அட்லீஸ்ட் லோவை கட் பண்ணுறதாகட்டும் அல்லது ஹையை கட் பண்ணி உள்ளே வரும்போது நமக்கு அந்த மொமெண்டம் இருக்கும், ஒரு வாலட்டிலிட்டி கொஞ்சம் இருக்கும். அதை முடிச்சிட்டாங்கன்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் சைட் பேஸ் தான் போக போகிறாங்க இல்லையா? இப்போ மார்னிங் மார்க்கெட் இப்போ என்ன முடிஞ்சிருக்கோ, இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இந்த டேபிள் பார்க்குறீங்களா, இதே டேபிள் தான் மார்னிங் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் உருவான டேபிள். அதே டேபிள் தான் எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி என்னென்ன டேபிள் வச்சுருந்தாங்கன்னு நம்ம தனியாகலாம் காமிக்கல, ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கலை. ஏன்னா ஒரே டேபிள் தான் அப்படியே தான் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்சைடு ஓப்பன், ஆனால் ஓப்பன் ஆனதுமே ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் ஓப்பன் அபவ், ஆனால் டேபிளில் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன். அப்போ மார்க்கெட் டேபிள் என்ன சொல்லுது, கீழே போகிற மாதிரி காமிக்குது. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா மேலே இருக்குது. அப்போ 600க்கு மேலே போயிட்டு மகன் 620 மார்க்கெட் ஹை வச்சுட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகி ஓப்பனை கடந்து டைரெக்டாக எங்கே வர்றாங்கன்னா 520க்கு வர்றாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் இன்றைக்கான ரேஞ்ச், ஒரு நாளைக்கான ரேஞ்ச் 100லேருந்து 150 புள்ளிகள் மினிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த 100 பாயிண்ட் அந்த இடத்துல கவர் ஆகுது. ஆல்மோஸ்ட் எஸ்டர்டே லோ. ஸோ எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டு அகைன் உள்ளே வரும்போது மார்க்கெட் சைட் பேஸோ அல்லது ரிவர்சல் டு ஓப்பன் வரைக்கும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி. ஓப்பனை கட் பண்ணாங்கன்னா எஸ்டர்டே ஹையை தாண்டினாங்கன்னா மட்டும்தான் மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி. ஏன்னா நேற்றுக்கு நமக்கு ஹை டு லோ நெகட்டிவ் சென்டிமெண்ட். அப்போ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி இல்லை நம்மளுடைய சினாரியின் அடிப்படையில். ஒருவேளை தாண்டி இருந்தாலும் கூட மேலே போய்ட்டு திருப்பி உள்ளே தான் வந்திருப்பாங்க. ஏன்னா எஸ்டர்டே ஹை அண்ட் லோ ரேஞ்ச் ரொம்ப கம்மி அப்படின்றனால. அப்போ மார்க்கெட்டில் மார்னிங் நமக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு ஒரு மொமெண்டம் நடந்துருச்சு. அகெயின் நம்மளுக்கு ஐவி, குறிப்பாக இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 10, 13க்கு மேலே, 15க்கும் மேலே. அதாவது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் சைடில் ஐவி அதிகம். அப்போ என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு கீழே போனாங்களோ அதே அளவுக்கு திருப்பி ரிவர்சலில் கால் சைடில் ஒரு ரிவர்சலும் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் அவங்க ஓப்பன் அபவ் வந்ததுக்கப்புறம் டேபிள் அதே மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு, பட் மார்க்கெட் ஓப்பன் அபவ் அப்படின்னா எப்படி இருக்கும், சைட் பேஸாக தானே இருக்கும். ஸோ அதை தான் மார்க்கெட்டில் கன்சிடர் பண்ணி ஃபுல்லாகவே அந்த சைட் பேஸ் செஷனாகவே கொண்டு போய் முடிக்கிறாங்க எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும். அப்போ இந்த க்ளோஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மார்னிங் நமக்கு வச்ச ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹையை பிரேக் பண்ணலை. அதாவது 620.95ன்ற லெவலை நம்மளுக்கு பிரேக் பண்ணலை. லோ அந்த ஹையிலேருந்து வச்ச லோ 511ஐயும் பிரேக் பண்ணலை. அப்போ ஹை டு லோ ஃப்ளாட் க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கணும். இன்றைக்கான மார்க்கெட்டு ஒரு ஃப்ளாட் க்ளோசிங். ஏன் ஃப்ளாட் க்ளோசிங்? 13 பாயிண்ட் தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 பாயிண்ட்ஸ் இல்லை. அப்போ 13 பாயிண்ட்ன்றப்போ ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் தான், ஹை டு லோ ஃப்ளாட் க்ளோசிங். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரேஞ்சுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ 511 to 620 எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 109 பாயிண்ட் தான் ஹை டு லோவுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஹை டு லோவுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ்ன்றது வெறுமனே நமக்கு 110 பாயிண்ட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
அப்போ 110 பாயிண்ட் ஹை அண்ட் லோ இருக்கும்போது அடுத்த நாள் மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணும் சான்சஸ் இருக்குது. அதே டைரெக்ஷனில் அகைன் திருப்பி கீழே உள்ளே வந்துட்டாங்கன்னா லோவை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை கேப் டவுன் ஓப்பன் வச்சு மேலே வர்றாங்கன்னா டேபிள் மேலே போகிற மாதிரி கிரியேட் ஆகுன்ற பட்சத்தில் மேலே வர்றதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் நீங்கள் கவனித்து பாருங்கள், சரியாக நமக்கு கிட்டத்தட்ட 6, 7, 10 இதுக்கு முன்னாடி நாள் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2 நாள் எடுத்துக்கலாம், 2 to 3 நாள் எடுத்துக்கலாம். இந்த 3 நாளுமே நமக்கு நேரோ ரேஞ்ச் ஒரு 100 to 150 பாயிண்ட்டுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் நடக்குது. அப்போ NR1, NR2, NR3 நாளைக்கு NR4 நம்ம சொல்லுவோம். இந்த 3 நாள் தொடர்ந்து வந்து சைட் பேஸ் கொடுத்துட்டாங்கன்னா 4வது நாள் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்படி அதுலேயும் கொடுக்கலன்னா 7வது நாள் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அது ஒரு சின்ன அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ அதுக்குண்டான பிரேக் அவுட்ஸ் நடக்கக்கூடிய டேபிள் இருக்கா, அதுக்குண்டான ரேஞ்ச் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ரேஞ்சுன்னு ஒன்று எடுக்கல, நமக்கு ஒயிட் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சு, இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்குது. அந்த ரேஞ்சஸை கடந்து ட்ரேட் ஆக மாட்டாங்கன்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன், மேலே உள்ள கால் ஆப்ஷன், அதை நீங்கள் எடுத்துக்கணும் மிட் பாயிண்ட்டுக்காக, சரிங்களா? ரேஞ்சஸ்க்காக இல்லை. ரேஞ்சஸ்க்கு நம்ம ஸ்டார்டில் தான் எடுக்க போகிறோம். அப்போ 24,580 அதே நேற்றுக்கு எடுத்தது 550 புட் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன். அப்போ 24,575ன்றது நமக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அதே தான் நமக்கு அடுத்து நடக்கும். 500 to 700 நேற்றுக்கு எடுத்தது தான் மிட் பாயிண்ட்டு. 24,600ன்றது நமக்கு ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இதுக்கப்புறம் நமக்கு ரேஞ்சஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப் அண்ட் பாட்டம், ஒயிட் ரேஞ்சினுடைய டாப் அண்ட் பாட்டம் சேஞ்ச் ஓவர் ஆகும். காரணம் ப்ரீமியம் இந்த இடத்துல கால் ஆப்ஷனுக்கு சரி, புட் ஆப்ஷனுக்கு சரி, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ப்ரீமியம் டிகே ஆகிருக்கு. இதில் ஒரு 33 பாயிண்ட்டு, இந்த சைடில் ஒரு 34 பாயிண்ட் நமக்கு டிகே ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீமியத்தில். அப்போ டிகே ஆகிருக்குன்ற பட்சத்தில் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் சுருங்கும் நேற்றுக்கு இருந்ததை விட. அப்போ 600 + 77 24,677 அப்படின்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். 600 - 72 அப்படின்ற பட்சத்தில் 528 அப்படின்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். அப்போ 77 + 72 149, 150ன்னு வச்சுட்டா கூட நமக்கு 24,750 அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சினுடைய டாப்பு. அதே 150 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24,450 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம். இதுதான் ரேஞ்ச். இப்போ ரேஞ்சஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ 750 to கீழே 450, 450 to 750 300 பாயிண்ட் நமக்கு ரேஞ்ச் இருக்குது. அந்த 300 பாயிண்ட்டில் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ பாயிண்ட் மினிமம் 100லேருந்து 150 புள்ளிகள்னு சொல்கிறோம். அப்போ அந்த 150 பாயிண்ட்னா 300ல் பாதி. அந்த பாதி மொமெண்டம் அப்படின்றது நடக்கணும். அப்போ பாதின்றது நமக்கு 450 to 750ன்றப்போ அதுலேருந்து 150 பாயிண்ட்டுங்க. 600லேருந்து மார்க்கெட் மேலே 750 நோக்கி போகணும், அல்லது 600லேருந்து கீழே 450 நோக்கி வரணும். இல்லை இதுக்கு இடையிலே 600லேயே ஓப்பன் ஆகிட்டு 600 ஸ்டார்டிலே போட்டு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுது, அகெயின் இதே ரேஞ்சுக்குள்ளே வர்றாங்கன்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து அகெயின் சைட் வேஸ் போடுறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ வீக்லி ஓப்பனுக்கு நியர்பை தான் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. பெருமளவில் மேலே இல்லை. 581 ஓப்பன் 583ல் முடிச்சிருக்காங்கன்ற பட்சம் மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாலாம் மேலே போய் முடிக்கலை. ஆனால் மார்க்கெட் வந்து ஹை டு லோவில் இருக்குது. ஒரு நல்ல செல் ஆஃப் நடந்து அதுக்கப்புறம் அந்த ஹையை பிரேக் பண்ணலை. இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே ஒரு ஹை வச்சுட்டு செல் ஆஃப் நடந்து ஒரு லோ வச்சுட்டாங்க அப்படின்னா அகெயின் அந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் அதுக்கும் மேலே இந்த செல்லுக்கும் மேலே நம்மளுக்கு அங்கே பையிங்க்கு வந்து ஆக்டிவ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ப்ரைஸுக்கு உண்டான ஒரு விஷயம். அந்த ப்ரைஸுக்கு நியர்பை செல் ஆஃப் ஆகிருக்குன்னா அந்த ப்ரைஸ் அகைன் பிரேக் பண்ணணும். அதே மாதிரி இந்த லோ கிட்ட நமக்கு பை நடந்திருக்கு அப்படின்னா அந்த லோவை அகைன் பிரேக் பண்ணி வச்சா தான் அது கன்சிடர் பண்ணப்படும். அப்போ இந்த இடத்துல நமக்கு பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ இது ஒரு செல் ஆஃப்ன்ற மாதிரி தான். ஹை டு லோ ஃப்ளாட் க்ளோசிங் தான் எடுத்துக்கணும். அப்போ ஃப்ளாட் க்ளோசிங் மார்க்கெட்டில் என்ன நடக்கும், இன்னொன்று ஒரு கேப் அப்போ அல்லது கேப் டவுனோ நடந்துச்சு அப்படின்ற பட்சத்தில், இப்போ கேப் டவுன் நடந்து ஓப்பன் ஆகவோ இருக்காங்கன்னா இந்த லோ வரைக்கும் உள்ளே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஐவி இருக்கும் பட்சத்தில். அல்லது மேலே நல்ல கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் பிலோ இருக்காங்கன்னா இந்த ஹைக்கும் உள்ளே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. நியர்பை அந்த ஹை கிட்ட வர்றதுக்காவது ப்ராபபிலிட்டி இருக்குது ஃப்ளாட் க்ளோசிங்கில் மட்டும். ஐவி அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். எந்த ஐவி? கரண்ட் வீக் ஐவி கிடையாது, நெக்ஸ்ட் வீக் ஐவி. ஏன் நெக்ஸ்ட் வீக் ஐவினா நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரிக்கு நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னா கரண்ட் வீக்கினுடைய ஐவியை பார்க்கக்கூடாது. எக்ஸ்பைரி டேயில் மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கு கான்ட்ராக்ட்னா ஐவியை பார்க்கணும். கரண்ட் வீக்கில் உங்களுக்கு எந்த மாறுதல் இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, கூட குறை இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் வீக்கில் என்ன இருக்குன்றதை பார்த்துங்க. கரண்ட் வீக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு 11, 11.5 அந்த ரேஞ்சு இருக்காங்க. 10.9னா 11, 11.4னா 11.2 கூட வச்சுக்கலாம். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் அகேடாக இருக்காங்க இதில்.
புட் ஆப்ஷன் சைடில் ஒரு பாயிண்ட்டு மேலே இருக்குது. அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுமே ஓப்பன் பிலோ இருந்துட்டாங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் ஏற்றமும் இறக்கமும் அதிகமாக இருக்கும். ஓப்பனாகவும் இருக்கும்போது புட் ஆப்ஷன் சைடில் டிகே இருக்கும். குறிப்பாக நாளைக்கு எந்தெந்த மிட் பாயிண்ட்டுக்கெல்லாம் மேலே இருக்காங்க, மிட் பாயிண்ட்டுக்கெல்லாம் கீழே இருக்காங்களாம் பார்க்கலாம். மிட் பாயிண்ட் மீன்ஸ் எஸ்டர்டே ஹை அண்ட் லோடு மிட் பாயிண்ட், ஒரு கன்சிடர் பாயிண்ட். பட் டேபிளில் மிட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஷார்ட் எட்ஜுனுடைய மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜுனுடைய மிட் பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா பார்க்கணும். அப்போ 575க்கும் 600க்கும் மார்க்கெட்டு அதை தாண்டி மேலே ட்ரேட் ஆகுதா கீழே ட்ரேட் ஆகுதா, அட் த சேம் டைம் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுதா எஸ்டர்டே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ 0 to ஹீரோ யார் சைடு ப்ராபபிலிட்டி இருக்குது, இந்த வீக் ஒரு 2 to 3 days 1ஆந்தேதியிலேருந்து லாஸ்ட் வீக் 1ஆந்தேதியிலேருந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டை வந்து 600ன்ற ஒரு கட்டுப்பாட்டு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதை தாண்டி பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எஸ்டர்டே ஹை அண்ட் லோவை பிரேக் அவுட் பண்ணணும். எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணும், அல்லது எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி கீழே வரணும். அப்போ எண்ட் ஆஃப் த செஷன் இப்போ நமக்கு க்ளோசிங் ஆக்ஷன் செஷனும் இருக்குது. அதை நல்லா கவனிச்சுங்க. இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்ஸ்னால் 0 to ஹீரோ அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் நமக்கு சென்செக்ஸில் அப்படி தான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் நமக்கு ப்ரீமியம் டிகே ஆகவே இல்லை. ஏடிஎம் ப்ரீமியம் சென்செக்ஸ்லாம் 3 மணிக்கு நமக்கு 500 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு ப்ரீமியம் டிகேவே ஆகலை. ஒரு 3 மணிக்கெலாம் வந்து ஏடிஎம் ப்ரீமியம்லேயே ஒரு 30 பாயிண்ட் இருக்குது. கால் சைடில் ஒரு 30 பாயிண்ட், புட் சைடில் ஒரு 30 பாயிண்ட் இருக்குன்னா 0 to ஹீரோவை மறந்துடுங்க. ஏன்னா ஓடிஎம்மில் உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது, ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது எண்ட் ஆஃப் த செஷன் அதை டிகே செஷனுக்குள்ளே தான் கொண்டு போவாங்களே தவிர 0 to ஹீரோவுக்கு இருக்காது. ஒரு மொமெண்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி கீழே இறக்கி எந்த ப்ரைஸ்லேருந்து ஏறினாங்களோ அதே ப்ரைஸில் திருப்பி அதை விட கீழே இறக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 20 ரூபா லோ போட்டிருக்குன்னா 20 ரூபாயில் இந்த மார்க்கெட் வந்து மேலே சடனாக ஒரு 30 ரூபா 35 ரூபா போகிறாங்கன்னா திருப்பி உடனே கீழே இறக்கி கொண்டு வந்து 15 ரூபா 17 ரூபா அந்த மாதிரி அதுக்கப்புறம் டிகேக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. 10 ரூபாய்க்கும் கீழே கொண்டு போயிடுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். ஐவி நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 10க்கு மேலே இருந்துச்சுன்னா வாலட்டிலிட்டி இருக்க சான்சஸ் இருக்குது. ப்ரீமியம் வந்து டிகே ஆகாமல் 3 மணிக்கு மேலேயும் ஏடிஎம் ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்குது. ஏடிஎம் ப்ரீமியம் ஆடட் ப்ரீமியம், ஏடிஎம்மில் கால் சைடில் ஒரு 20, புட் சைடில் ஒரு 20 அப்படின்றது. அப்போ ஆடட் ப்ரீமியம் நமக்கு 40 இல்லையா. ஏடிஎம் ப்ரீமியமே உங்களுக்கு 3 மணிக்கு மேலே ஒரு 40 ரூபாய்க்கு மேலே ப்ரீமியம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்ஸில் கொண்டு போய் அவங்க டிகே நடத்துகிறாங்க. அப்போ க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்ஸில் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரை மட்டும்தான், ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸ்பாட் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது. ஸ்பாட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும் இல்லையா, 3.25 மேலே ஸ்பாட் ஸ்டாப் ஆயிடும். அப்போ அதை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இதை பண்ண முடியாது. அப்போ டேபிளுமே அந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுன்றதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணின்றது நம்ம எடுத்துகிட்ட டைமு. இப்போ நமக்கு க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்ஸ் வந்ததுனால ஒரு மணிக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 மணிக்கு மேலே டேபிள் எப்படி பில்ட் ஆகுன்றதை எடுத்துக்கிட்டு அந்த 1 to 1 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே 0 to ஹீரோக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருந்ததுன்னா எடுக்கணும். அதர்வைஸ் 2:30 மணிக்கு மேலே போகும்போது அது சைட் வேஸ்க்குள்ளே கொண்டு போய் 3 மணி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. 2 15 மினிட்ஸ் கேனில் முடித்தா போதும். 3 மணிக்கு மேலே தான் மொமெண்டமே நடக்கும். அப்போ அந்த 2 15 மினிட்ஸ் நமக்கு சைட் வேஸ் போனாலும் நமக்கு அது சைட் வேஸ் போயிட்டுருக்குன்றது தெரியாது. ப்ரீமியம் டிகே ஆகிட்டுருங்கிறது தெரியாது நிறைய பேர். ஸோ இங்கே பையருக்கு வந்து முழுக்க நீங்கள் தவற வர்றதே அதுதான். ப்ரீமியம் டிகே ஆகுதுன்றதை உங்களுக்கு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. அப்போ ப்ரீமியம் டிகே ஆகுதுன்னா இந்த இடத்துல ப்ரீமியத்துக்கு உண்டான என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ப்ரீமியத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்துட்டாங்க இல்லையா, மார்க்கெட்டு கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இதில் பாருங்கள், இந்த ப்ரீமியத்தில் ஏதோ ஒரு ப்ரீமியம் எடுத்துக்கலாம். ஒரு கால் ஆப்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு புட் ஆப்ஷன் ஆகட்டும், ஏதோ ஒரு ப்ரீமியம் எடுத்துங்க. அந்த ப்ரீமியம் குறிப்பாக கால் ஆப்ஷனை கூட எடுத்து நீங்கள் பார்க்கலாம். கால் ஆப்ஷனில் வந்து மார்னிங் வச்ச ஹைக்கு நியர்பையாவது அந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்ன்றது போயிட்டு வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் எடுத்துக்கங்க, அந்த ஹைக்கு ஸ்பாட் எந்தளவுக்கு ஹைக்கு நியர்பை போயிருக்காங்களோ அதாவது 618க்கு 620க்கு 618 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இங்கே ப்ரீமியம்ன்றது ஆல்மோஸ்ட் நியர்பை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாயிண்ட் இந்த இடத்துல காணும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஹைன்றது நமக்கு 143, அதுக்கப்புறம் வச்ச ஹை நமக்கு 130, 5-6 பாயிண்ட் அந்த இடத்துல இல்லை. அப்படியே இருந்தாலும் கால் ஆப்ஷன் அங்கே மார்க்கெட் சைட் வேஸ் தான் போட்டுருந்தாங்க இல்லையா, மேலே போகாமல் மார்க்கெட் வந்து சைட் வேஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் அப்படி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சேன். ஆனால் ப்ரீமியம் என்ன ஆகுது, கீழே இறங்குது. ஸோ இந்த டிகே அந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் இருக்கனால ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அதுலேயே ரிவர்சலும் உடனே கொடுக்க முடிஞ்சால் ரிவர்சலும் கொடுத்துட்டு ஆடட் ப்ரீமியமை இன்க்ரீஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த செஷன் அதை டிகே பண்ணிடுறாங்க. மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்ஸை நோக்கி போகும்போது அதில் டிகேன்றது நடக்க ஆரம்பிச்சிருது.
அப்போ எல்லாருமே இந்த மூமெண்ட்டை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்க முடியல, விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் நீங்கள் மூமெண்ட்டை தேடி தேடி எல்லாருமே லாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஓப்பன் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் ஒரு மொமெண்டம் கிடைக்குதுன்னா அதுக்குள்ளேயே முடிச்சிடுங்க. இன்றைக்குமே நாங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிது. கால் சைடில் புட் சைடில் 15 பாயிண்ட்ஸு, கால் சைடில் 15 பாயிண்ட்ஸு, 2 ட்ரேட் கிடச்சிது. ஒரு 2 ட்ரேட்லையுமே ஆல்மோஸ்ட் புக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இப்போ என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, முதல்ல எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்குள்ளே தானே ஓப்பன். அப்போ எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு வெளியில் மார்க்கெட் நடந்தால் தான் உங்களால் பெருசாக கொண்டு போக முடியும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஓப்பனுக்கு கீழே அப்படின்ற ஒரு பிரேக் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருக்குது, ஓப்பனுக்கு மேலே இருக்குது. அப்போ ஓப்பன் பிலோன்ற நீங்கள் ஒரு பிரேக் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டு இந்த ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம், அதுக்கப்புறம் எஸ்டர்டே லோ, இதில் முடிச்சிடணும். டார்கெட்டே அங்கே தான், அதோடு முடிச்சிடணும். இந்த அடுத்தடுத்த ட்ரையல் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. ஏன்னா டேபிள் வந்து 550 தாண்டும் போதே உங்களுக்கு அந்த 600 ஸ்டாடில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் டேபிளில் ஃபஸ்ட்டு இருந்தாங்க இல்லையா, அது உங்களுக்கு வெளியில் போயிருக்கணும். புட் ஆப்ஷன் கீழே இறங்கி வந்திருக்கணும், 3rd பிளேஸு 4th பிளேஸ் அந்த மாதிரி புட் ஆப்ஷன் கீழே இறங்கி வந்திருக்கணும். பட் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. 600 கால் அண்ட் புட் காலையில் ஓப்பன் மார்க்கெட்டில் இருந்த மாதிரி அப்படியே தான் இருந்தாங்க. அப்போ அதுக்கு ஸ்டாடிலுக்கு நமக்கு ரியாக்ட் கொடுக்கணுமே. அப்போ கீழே 550லேருந்து வந்தாங்கன்னா 650 போகணுமேன்னு கேட்டிங்கன்னா 650க்கு போகணும்னா அவங்க எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணணும். அப்போ எஸ்டர்டே ஹையை ஏன் பிரேக் பண்ணலன்னா நேற்றுக்கு நமக்கு ஹை டு லோ நெகட்டிவ் சென்டிமெண்ட். அப்போ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு 80% ப்ராபபிலிட்டி இல்லை, ஒரு 20% நடக்கலாம். அப்போ 80% ப்ராபபிலிட்டி இல்லைன்றப்ப அதை தாண்டி எப்படி அவங்க 650 ரீச் பண்ணுறதுக்கு அங்கே ப்ராபபிலிட்டி இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து பர்ஃபெக்டாக மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போக முடியும். அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுடைய அனலைசிஸு உங்களுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால் ஃபைன் டியூன் பண்ண முடியும். அப்போ டேபிள் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். குறிப்பாக எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே இருந்து ஸ்ட்ராடில் இருந்தால் மார்க்கெட்டை தவிர்த்துருங்க. வெறுமனே உங்களால் வந்து டேட்டாஸ் வச்சு மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்றதை மட்டும் பார்க்க ஆரம்பிங்க, ட்ரேடை வந்து தவிர்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.